எல்லா வீடியோலையும் விலங்குகளை பத்தி பேசிட்டு இருந்தோம், சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோல சுவாரஸ்யத்தின் உச்சமான நெருப்புக்கோழின்னு சொல்லலே பாதி பேத்துக்கு ஞாபகம் வந்திருக்கிறது ஒரு சில திரைப்படங்கள். ஆனா அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வந்திருக்கு. நெருப்புக்கோழிக்கு ஏன் ப்ரோ நெருப்புக்கோழின்னு பேர் வந்துச்சு? நெருப்பு ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சுன்னா, ஆரம்பத்துல அதாவது அந்த காலத்துல நெருப்பு கோழி நெருப்பை கக்கும், இல்லைன்னா நெருப்பை சாப்பிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்ததா சொல்லப்படுது. ஆனா உண்மை என்னன்னா, அதை விட அந்த நெருப்பு கோழியினுடைய கண்கள் அது வெயில்ல படும் போதும் அது வேகமா ஓடும் போதும் நெருப்பு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அதனுடைய வேகம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட மணிக்கு 70 கிலோமீட்டர். இதை எப்படி புரிய வைக்கலாம்னா, இப்ப நம்மளால அதிகபட்சமே இந்த ரெக்கார்ட் பண்ணவங்களே 44.7 கிலோமீட்டர் தான் வேகமே. அதாவது 45 கிலோமீட்டர் கூட இன்னும் மனுஷனால முழுசா ஓட முடியல. அப்படி இருக்க நெருப்பு கோழி கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். இப்ப ஒரு பறவை கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 9 அடி இருக்கக்கூடிய பறவை 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுதுன்னா அதை பாக்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ஃபாஸ்டா. அப்ப நமக்கு ஒரு வர்ணனை வரும்ல, நம்ம எப்படி வர்ணிப்போம்? அவன் ஒருத்தன் நம்மளை அடிச்சா அது பயங்கரமான அடி, இடி மாதிரி விழுந்தது, அது உண்மையிலே இடியா விழுந்தது இல்ல, அது ஒரு வர்ணனை. அந்த மாதிரி இந்த நெருப்பு கோழியினுடைய ஓட்டத்தை பார்த்துட்டு நெருப்பு மாதிரி ஓடுது, அது பாக்குறதுக்கு அப்படியே தீ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வர்ணனை. அப்படிதான் அதுக்கு நெருப்பு கோழி அப்படின்னு பேர் வந்திருக்கே ஒழிய அந்த நெருப்பை சாப்பிடும், வாயில இருந்து நெருப்பு விடுறது அதெல்லாம் கிடையாது. ஆனா இது இன்னொரு விஷயம் இருக்கு. இது நெருப்பை சாப்பிடாது, ஆனா இரும்பை சாப்பிடும். ஆமா, எதுக்கு அப்படின்னா செரிமானத்துக்காக. இதனுடைய உடம்புல 3 வயிற்று பகுதி இருக்கு. ஒண்ணு கிளாண்டுலர் ஸ்டமக் அப்படின்னு சொல்லி, இங்கதான் இந்த ஆசிட் எல்லாம் சுரக்கும் சாப்பிடுறத, அதை மென்மையாக்குறது. இன்னொன்னுதான் கிசாட் அப்படின்னு ஒரு பகுதி. இது பொதுவா எல்லா பறவைகளுக்கும் இருக்கும். இப்ப நெருப்பு கோழி மாதிரியே எல்லா பறவைகளும் சின்ன சின்ன கற்களை சாப்பிடும். எதுக்குன்னா அந்த உணவை அரைக்கிறது. இப்ப நமக்கு பல்லு இருக்கு, நம்ம கடிச்சு சாப்பிடுறோமா, அது மாதிரி இந்த நெருப்பு கோழி மாதிரியான பறவைகளுக்கு பல்லு இருக்காது. அதனால அது சாப்பிடுறதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னா, அதாவது அதை அரைக்கிறதுக்கு கல்லை முழுங்கிரும். கல்லை முழுங்கினதுக்கு அப்புறம் அங்க வயிற்றுல போய் அந்த கல்லு அதை அரைக்கிறதுக்கு உதவும். இப்ப நெருப்பு கோழி என்ன பண்ணும்னா, வெறும் கல்லை மட்டும் முழுங்காம ஒரு இரும்பு சாவி கிடக்குன்னா அதையும் முழுங்கிரும், ஒரு கண்ணாடி துண்டு இருக்குன்னா அதையும் முழுங்கிரும். சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கிடைக்குது, போய் இதையா திம்ப நெருப்பு கோழி. இது சாப்பிடுறதுக்குன்னு சொல்றதை விட அதை செரிமானம் பண்றதுக்காக, அதை அரைச்சு தள்ளுறதுக்கு. மூணாவது அதுக்கு ப்ரோ வென்ட்ரிகுலஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கு. அந்த பகுதியில தான் தேவையான சத்து உறிஞ்சப்பட்டு கழிவு வெளியேற்றப்படும். இப்ப நெருப்பு கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, அதனுடைய கண்கள் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கு. இப்ப விட்டம்னா என்ன ப்ரோ? டயமீட்டர், அந்த சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஒட்டு மொத்தமா பார்த்தா எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 5 சென்டிமீட்டர் இருக்கும். அவ்வளவு பெரிய கண்கள் இருக்கு. அந்த கண்களை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி கூட அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெளிவா பார்க்க முடியும். அவ்வளவு தூரத்துல நிக்கிறது ஒரு மனுஷனா இல்லைன்னா சிங்கமா புலியா அப்படின்றத கூட இவ்வளவு தூரத்துல இருந்து நெருப்பு தேவையில்ல, இது கண்ணை வச்சே பைனாகுலர் மாதிரிதான் இதனுடைய கண்ணு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த நெருப்பு கோழினால மனுஷங்க பாக்குற எல்லா நிறத்தையும் பார்க்க முடியும். அதை தாண்டின அல்ட்ரா வயலட், இது புற ஊதா கதிர்கள், இதை மனிதர்களால பார்க்க முடியாது. அந்த நிறத்தை கூட நெருப்பு கோழினால பார்க்க முடியும். இன்னும் சுவாரஸ்யமா சொல்ல போனா, இப்ப ஒரு கிரீன் கலர் இருக்குன்னு வைங்க, அதை நம்மளால கொஞ்சம் விதமா பிரிச்சு பார்க்கலாம். லைட் கிரீன், அந்த கிரீன் கலரையே அது 100 விதமா பிரிக்க முடியும். அதுக்கும் மேல பிரிச்சு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான வேர்ல்ட தான் கண்ணுல இருக்கக்கூடிய செல்கள். அந்த செல்கள் கோன்ஸ் அப்படின்னு நம்ம கண்ணுல சிவப்பு, ப்ளூ, அதுக்கப்புறம் பச்சை, அந்த 3 கலர்ஸையும் பார்க்கக்கூடிய செல்ஸ் இருக்கு. அதே செல்ஸ் அதுக்கும் இருக்கு. அது இன்னும் டீப்பா அதிகமாவே இருக்கு. அதுக்கு பரிணாம வளர்ச்சியில அதுக்கு இந்த கண்கள் உதவியா இருக்கு. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரத்துல இருந்தே அதை வேட்டையாடுறதுக்கு ஏதாவது உயிரினம் வருதா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி அது மேட்டிங் பண்ணும்போது மற்ற உயிரினங்கள் அதை தொந்தரவு பண்ணாம இருக்க தூரத்துல ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப இதனுடைய கண்கள் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அதனுடைய கால்களுடைய வெயிட் கிட்டத்தட்ட 2000 PSI, அதாவது 2000 பவுண்டு ஸ்கொயர் பெர் செகண்ட். அம்புட்டோண்டு கால் அவ்வளவு வெயிட்டா?
அவ்வளோ வெயிட் இல்ல. நான் வெயிட் சொல்ல வரல, அந்த அந்த பலம், அந்த மிதிச்ச பலம், இந்த பவர். ஆமா, பவர் கிட்டத்தட்ட இத பவுண்ட்ஸ்ல சொல்லாம கிலோல சொன்னா 900 கிலோ. 900 கிலோ வெயிட் எடுத்து ஓங்கி அடிச்சா எவ்வளவு வலிக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய கால்கள் வலுவா இருக்கும். அதனால அது உதச்சா என்ன நடக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிங்கம் அதனுடைய இது பெருசா இருக்கும், அதனுடைய மண்டவோட கூட பொழந்துரும். அந்த அளவுக்கு நெருப்பு கோழிக்கு வந்து பலம் ஜாஸ்தி. சோ இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அதனுடைய மூளை இருக்குல்ல, ரொம்ப சின்னது. எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட அதனுடைய மூளையோடைய லென்த் வந்து 5 இருந்து 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். கண்ணே 5 சென்டிமீட்டர், மூளை 5 சென்டிமீட்டர். ஆமா, அவ்வளவுதான் இருக்கும். அப்ப பாத்துக்கோங்க, மற்ற பறவைகளை ஒப்பிடும்போது, மற்ற விலங்குகள், மற்ற உயிரினங்கள் எல்லாம் ஒப்பிடும்போது நெருப்பு கோழியினுடைய உடம்புக்கும் அதனுடைய மூளைக்கும் வந்து சம்பந்தமே இல்லை, ரொம்ப சின்னதா இருக்கும். அதனுடைய ஹைட் வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு பெண் நெருப்பு கோழியா இருந்ததுன்னா 5.5 இருந்து 6 அடி. ஆமா, அதுவே ஆண் நெருப்பு கோழியா இருந்தா 7 இருந்து 9 அடி வரைக்கும் வளரும். அதனுடைய இப்ப வெயிட்ட பார்த்தோம்னா பெண் நெருப்பு கோழி வந்து 90 இருந்து 100 கிலோ, 110. ஆண் வந்து 100 இருந்து 150 வரைக்கும் இருக்கு. ஆமா, அவ்வளவு வெயிட். இப்ப அதனுடைய முட்டை இருக்குல்ல, அது எவ்வளவு பெருசு, ஒரு 15 சென்டிமீட்டருக்கு வந்து ஹைட்டும் அதனுடைய விட்டு அந்த அது வந்து கிட்டத்தட்ட வந்து 13 சென்டிமீட்டர் இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த முட்டை மேல நீங்க ஏறி நின்னா கூட உடையாது. அது எப்ப உடையும்னா 120 கிலோக்கு மேல அதிகபட்ச வெயிட்ட வந்து போட்டு அழுத்தினா மட்டும்தான் உடையும். அது எப்படி ப்ரோ அவ்வளவு பெரிய முட்டை வந்து அதால போட முடியுது? அதனுடைய இதுதான், அதனுடைய உடம்பு, அதனுடைய வாகுன்னு சொல்லலாம், அந்த உடல் வாகு அவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப அது அப்படிதானே முட்டை போட்டாகணும். அவ்வளவு பெரிய நெருப்பு கோழி தம்மா துண்டு முட்டை போட முடியும். அந்த முட்டையுடைய சைஸ் கிட்டத்தட்ட 24 கோழி முட்டை சேர்ந்தா எப்படி இருக்கும், அவ்வளவு வெயிட். அந்த சைஸ். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு மனுஷன் ஏறி நின்னால அதை உடைக்க முடியாது, ஆனா அதுக்குள்ள இருந்து சின்ன குஞ்சு அதை உடைச்சிட்டு வெளியே வரும். ஆனா அதுல ஒரு முட்டையில ஒரு குஞ்சு தான் இருக்கும். ஆமா, அந்த குஞ்சு எப்படி அதை உடைச்சிட்டு வெளியே வரும்னா அதனுடைய பீக் அழகு இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு பல்லு, முட்டை பல்லு அப்படின்னு சொல்லி ஒண்ணு முளைக்கும். அந்த பல்லு வந்து இயற்கையின் அதிசயம். அது வந்து அந்த முட்டையை உடைக்கிறதுக்காகவே அது முளைக்கும். அந்த முட்டையை உடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு, அதாவது அந்த வெளியே வர்றதுக்கு மட்டும்தான் அந்த பல்லு அது வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்காகவே நெருப்பு கோழிக்கு வந்து அந்த ஒரு தன்மை வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நெருப்பு கோழி பத்தி சொல்லிட்டே போலாம். அதை இன்னொரு வீடியோ, அடுத்த வீடியோல, இந்த வீடியோல வந்த சுவாரஸ்யமே ஏகப்பட்டது. அடுத்ததுல தயவு செய்து கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுப்பா. திங்கிறதுக்கு எவ்வளவு கிடக்கு, போய் இரும்ப திங்கிறியப்பா, நான் கூட காசு போட்டு ஏதாச்சும் வாங்கி தரேன்ப்பா. அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான நெருப்பு கோழிகளை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.